விடு விடு என்றார். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஸோ இந்த டுட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கேப்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கேப்கட் லேக் ஆகுது, எனக்கு இன்ஷூட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ இன்ஷூட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் கொடுக்குறேன், அப்டேட் பண்ணுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக ஒரு 3 இமேஜ் 4 இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வாஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஆடியோன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மை மியூசிக் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் மேனேஜரில் உள்ள சாங்கெல்லாம் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் முன்னாடி தேவையில்லாத பாட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி உள்ள தேவையில்லை அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு முன்னாடி உள்ள டெலீட் பண்ணிடுங்க. இப்போ முன்னாடி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ ஃபஸ்ட் லைன் எங்கே முடியுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே பீட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ் ஐக்கான், ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மார்க் ஆயிரும். ஸோ அதே ரிமூவ் பண்ணுறாந்தா அதே இடத்துல வச்சிங்க அப்படின்னா மைனஸ் பீட்டுன்னு காமிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மார்க் மட்டும் நான் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த மார்க்கோட போதும். ஸோ இப்போ போதும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே டிக் மார்க் இருக்கா, ஸோ அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பேக் வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்போ மார்க்கெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் மாதிரி தெரியும். ஸோ சாங் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம இந்த இமேஜை ட்ரிம் பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் ஜூம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. நான் ட்ரிம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ 4 இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மட்டும் தான் நான் எஃபெக்டை சொல்லித்தர போகிறேன். ஓகேவா, அடுத்தடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பண்ண போகிற ஸ்டெப்பு தான் அடுத்தடுத்து எல்லாமே வரும். ஓகேவா, இப்போ 4 ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஜூம் வச்சுக்கோங்க. அந்த எஃபெக்ட் தெரியணுங்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஜூம் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இமேஜ் நல்லா கிளியராக தெரியுதா. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்னு அவுட்டு காம்போ லூப்புன்னு இருக்கும். ஸோ அந்த காம்போவில் தான் அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இல்லை ஸ்விங் எல் ஸ்விங் ஆர் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஸ்விங் லெஃப்ட்டு ஸ்விங் ரைட் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரைட்டு வேணுன்னா ரைட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ 2வது இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அனிமேஷன், அதே மாதிரி காம்போவில் போயிட்டு ஸ்விங் ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆட் பண்ணோம், அடுத்து ரைட்டு. இப்போ மறுபடியும் லெஃப்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அனிமேஷன் காம்போ ஸ்விங் லெஃப்ட்டு, இதே மாதிரி அடுத்ததுலையும். இப்போ இமேஜுக்கான எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட் நம்ம கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இல்லை டெக்ஸ்ட்டு அதே மாதிரி மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போது விடு விடு அப்படிங்கிற அந்த லைனுக்காக நான் விடு அப்படின்னு மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாண்ட் இருக்கும். இதில் எந்த ஃபாண்ட் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணது. ஸோ இதில் சைடில் 3 இருக்கா, அதில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா ஆரோ மார்க், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க ஃபாண்ட்டெல்லாம் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அல்கிரியா சான் எஸ்சி ரெகுலர் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து போல்டு அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை நான் காமிச்சிருக்கேன். ஆனால் நான் கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர்னு வரும். ஸோ அந்த ஃபாண்ட்டு. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக கொடுப்போம். ஆனால் இதில் வந்து ஸ்மால் லெட்டராகவே கொடுங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டராக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்மால் லெட்டராக கொடுத்தீங்கனாலும் மேலே கேபிட்டலாக தான் ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த சைஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக சென்ட்ரல் அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி மார்க் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி ஸ்ப்ளிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதில் டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டேன்னா அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி எடிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கா. ஸோ காப்பின்னு கூட இருக்குது. நம்ம காப்பி வேணால் டூப்ளிகேட் பண்ணால் அப்படியே பக்கத்துலேயே வந்துடும்.
ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இதையும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அகைன் ஒரு டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஸோ அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கேற்ற மாதிரி இதையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் 2 லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ 3வது லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு அதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த எந்த லைனோ அதை நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சா? இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட் நமக்கு இதில் கிடச்சிருச்சா? ஓகே, இன்னும் ஒரு லிரிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணலையா, அதை ஆட் பண்ணிடுவோம். அது மட்டும் தனியாக இருக்குது, அதுக்கு ஆதரவு கொடுப்போம். ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லிரிக்ஸை மட்டும் எடிட்டில் போயிட்டு நீங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட்டு ஸோ அதே மாதிரி இதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலி அதுக்கும் ஆதரவு கொடுத்து லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நல்லா இருக்குல்ல? ஸோ இதே தான் நம்ம கேப்கட்லேயும் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நிறைய பேத்துக்கு லேக் ஆகுதுன்னு சொன்னோன்னே தான் நான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அலைட் மோஷனில் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு அலைட் மோஷனில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் அலைட் மோஷன் டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸும் போடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தேவையான ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு அது மாதிரி ஃபார்மேட்டு கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 60யா 30யா MP4 இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். நெக்ஸ்ட் அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். அப்புறம் கைஸ் வழக்கமாக சொல்கிற டைலாக் தான். ஸோ வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.